இதில் ஆட வேண்டாம். இங்கே போய் மச்சான் மச்சான் என்னடா புது பைக்கில் வாங்கியிருக்கியா? ஆமாண்ணா, அழகா அண்ணா, ரொம்ப அழகா இருக்குண்ணே. அண்ணா ஒரு ரவுண்டு கொடுக்குறீங்களாண்ணே? போங்கண்ணா, உங்களுக்கு உங்கள் அப்பா பைக்கில் வாங்கி கொடுக்கலாம், நிறைய கட்டுனாங்களா வந்து ஏன் கொடுத்து கேட்குறீங்களா? கூட்டாளி சொல்லிட்டு தான் நான் வந்து காட்டினேன் வந்து வந்த கட்ட வந்தேன். வந்துட்டீங்க, ஒரு ரவுண்டு கொடுங்க, இதை கொடுங்க. அப்படியே மச்சான் நான் அழகா பேசியிருக்கேன், என் தங்கச்சி அழகா பேசுன்னு சொல்லி இன்னும் அழகா கூடி மூக்கா ரொம்ப ஒரு பேசியிருக்கேன். போடா பிச்சைக்கார பசங்க, பிச்சைக்கார பசங்க பைக்கில் வாங்கி கொடுக்க சொன்னாங்க, பைக்கில் வாங்கி கொடுக்கலாம். அம்மா அப்பா வந்துட்டோம் நம்மளுங்கிறதுக்கு. ஒரு தங்கச்சி நம்ம பார்த்துக்குவோம், நம்ம அப்போ தான் பஸ் வாங்கி கொடுக்கல. ஆமாண்ணா, நீங்கள் சொல்லி கரெக்டு தானே. சரிவா போயிட்டு போ. கஷ்டப்பட்டு இப்படி வேலை செஞ்சு முடிச்சாச்சு. நாளைக்கு வேலைக்கு போகிறது தான் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். வீட்டில் போய் பிள்ளைங்கள பார்த்து கொஞ்சிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். இன்னும் நாளைக்கு லீவை போடுவோமா பார்ப்போமே, நாளைக்கு போட்டால் போடுவோம். போரிங்காக இருக்குது வேறு. பிள்ளைங்க கூட டைம் ஸ்பே பண்ணுவோம். சரி உள்ளே போவோம். ஹாய் பொண்ணுக்குட்டி. ஹேய் பேபி. பொண்டாட்டி இப்படி இருக்கியா? நல்லா இருக்கேன். குழந்தைங்களா? இவருக்கு தான் பேசணுமா வேறு? பார்த்தாங்கச்சு உள்ள. ஆமாண்ணே, பைக்கில் வாங்கி ஏய் பேபி என்னாச்சு அது குழந்தைங்களுக்கு? எனக்கு தெரில, நீங்கள் வந்ததுலேருந்து பாடம் பெற்று வந்ததுலேருந்து மாதிரியாக தான் இருக்குங்க. ஆமாவா? தெரியல. சரி நின்று பார்த்துட்டு வரேன். போயிட்டு வாங்க. செல்லக்குட்டி என்னடாச்சு என்னோட பொறுத்துக்கும்? உனா வந்துடுவா செல்லக்குட்டி. கல்லை கட்டின்னு வா தங்கச்சி, நம்ம வெளியே போய் உட்காந்துருக்கலாம். ஆமாண்ணே, வெளியே உட்காரலாம் போயிட்டு. என்னடா இதுங்க எப்படி பண்ணுதுங்க? ரொம்ப துமுறா பேபி. சசியும் நிக்கிதாவும் ஏன் பேச மாட்றாங்க? சொல்லு பிரியா. சொல்லு பிரியா, என் பேசி கூப்பிட்டு மண்டியில் தட்டுவேன்டா. ஒரு சொன்ன மரியாதை கொடுக்க மாட்டேன். ஆபி பேசுகிறேன் பிள்ளைங்கிட்ட. செல்ல குட்டிங்களா, உருளைக்கிழங்கு குட்டிங்களா, என்னப்பா ஆச்சு? ஏன் ரெண்டு பேர்த்துக்கும் என்ன ஆச்சு? ஏன் எச்ச சொன்னாங்க நினச்சோம், அடித்தாங்களா? ஆமாம், இவங்க அப்படியே வந்துடுவாங்க. அப்படியே செல்ல குட்டிங்களா, உருளைக்கிழங்கு செல்ல குட்டிங்களான்னு. உருளைக்கிழங்குலாம் பியாச்சி சாப்பிடுங்க, நம்மளும் நம்ம சாப்பிடுவாங்க. வந்துடுவாங்க அப்படியே பேசிக்கிட்டு மாணவிக்கிட்ட. வா தங்கச்சி நம்ம இங்கே உட்காரலாம். ஆமாண்ணே, ரொம்ப தான் திமிரு பண்ணுவீங்க. அழகாக கூப்பிட்டா ரொம்ப தான் பண்ணுதுங்க. இங்கே ஏன் சசி பேர் நம்ம ஷடிவின் வைக்க வேணாம்? சொல்லுங்கள், ஏன் மற்ற வேணாம்? நல்லா தான் இருக்குது பேர். சசிக்கு ஷடிவின் நல்லா தான் இருக்குது. ஆமால, நல்லா தான் இருக்குது. வாங்க பேர் வச்சிருவோம். பார்த்தீங்க தான் இருக்கீங்க, பசங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நினைக்கிறேன் வேறு ஜாமான் வாங்கி கொடுக்கல, என்ன வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நாளைக்கு கவலை நாளைக்கு என்ன பண்ணுங்க, நாளைக்கு பிள்ளைங்களுக்காக பைக்கில் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க, சரியா? செஞ்சுட்டா போச்சு. சரியா, வா நம்ம படுத்துவோம். நாளைக்கு நான் போயிட்டு பைஸ்கிள் வாங்கி கொடுத்துட்றேன். சரியா, எப்படி இருந்தாலும் கன்ஃபார்மாக நான் வாங்கி கொடுத்துட்றேன். வாங்கி கொடுக்காம இருக்க மாட்டேன். சரியா, படுத்துங்க. சரி பிரியா, நான் கிளம்புறேன். சரிங்க அக்கா, நீங்கள் போய்ட்டு வாங்க. எங்கே அந்த பிள்ளைங்க இருக்குங்களா என்னது? பிரியாப்பா. ஏய் எங்கே அதுங்க காணும்? ஐயோ பாரு, பிள்ளைங்க இங்கேயே தூங்கிடுச்சுங்க. ஆமாம், நீங்கள் தான் காரணம். அது மட்டும் ஒரு அடிச்சுமே கொடுக்கல, தெரியுமா? பிபியில் அடித்தவன் தான். சரி நான் கிளம்புறேன், வரும்போது வாங்கிட்டு வரேன். சரியா? சரி வாங்கிட்டு வாங்க. பிள்ளைங்களுக்காக ஒரு பைஸ்கில் வாங்கி கொடுக்கலன்னா நான் அப்பாவா? பசங்க அப்படி பண்ணிடலாம். இப்பயே சொன்னால் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது சந்தோஷமாக இருக்காது. நிக்கிதா, சசி எழுந்தது ரெண்டு பேரும். வேலை கஷ்டப்பட்டு முடிஞ்சிச்சு. ஏன் நம்ம கஷ்டப்பட்டு சொல்கிறோம்? வேலை முடிஞ்சிச்சு. சரி பைசைக்கிள் வாங்கிட்டு போவோமே. பைசைக்கிள் கடை ஓப்பனிங்கு. அண்ணே வணக்கண்ணே, பார்த்தோம்ல அடிச்சுண்ணே. யாரா நீ? உங்களை பார்த்து இத்தனை வருஷம் எனக்குண்ணா. இந்த பைசைக்கிள் எவ்வளோண்ணே? அவ்வளோதானே? சரிண்ணே, ஒரு பேக் பண்ணுங்கண்ணே. பாய்ண்ணே. அண்ணே டெலிவரி பண்ணிடுவீங்கண்ணே வீட்டுக்கு?
பண்ணிடுவோம் நீங்கள் கிளம்புங்க பத்திரமா சரியா? சரி 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 ஓகேண்ணா பாய்ண்ணே. நானும் பெண்களுக்காக பைஸ்கில் பார்த்தேன், அப்புறம் நல்லா பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, வாங்கிட்டேன் சார்ண்ணே. பாய்ண்ணே. அப்பாடி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்தியாச்சுல. ஒரே ஒரு சைக்கிள் தானே, இருக்கட்டும். ஐயோ கிட்ட வருதுச்சு ஒன்று முட்டிக்கிட்டு இருக்கு வேற, எங்கேயோ அடிச்சிருவோம். நல்லா இருக்கு. என்னது என்ன கிடக்குதுங்க? கித்தாரு பரவாயில்ல, எடுத்துக்கலாம் வீட்டில். ஓ மச்சுக்காரன். என்னது மெத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்குங்க ஆளுங்க. கொஞ்ச நேரத்துலேயே காத்துலையாச்சுலாம். வட்டமான வானம் இது. இஸ் ஓகே ஓகேங்க. போட்டு நம்ம போய்ட்டு பிள்ளைங்களுக்காக கிஃப்ட் பண்ணலாம். பைஸ்கிள் கிஃப்ட் பண்ணிட்டாங்க. தான் இருக்கு. ஓய் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இது. பிள்ளைங்க ஓட்டுனுச்சுன்னா. பிரியா கவாய பிள்ளைங்களா திரும்பி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு. ஆமாம் அப்பா தேங்க்யூப்பா. அப்பா தேங்க்யூ. டே உனக்கு யாரா வாங்கினா? நாய் அப்போ எனக்கு வாங்கலையா? உனக்கு எங்கடா வாங்கினேன்? நான் நிக்கிதாக்கு ஒருத்தண்டா வாங்கினேன். வாங்கி கொடுக்க சொல்லி. அப்படி பேசாதீங்க. நாய் இப்படி பேச வெக்க வரும். ஏற்றுவாங்களா? நானும் பிள்ளை தானே. டே பிளாக் கட்டம் நாய் எந்தா உனக்கு கிஃப்ட்டு கித்தாரு. உனக்கு பைஸ்கெல்லாம் வாங்கி கொடுக்க வக்கு இல்லை எங்களுக்கு சரியா? ரொம்ப ஓரம் வச்சுட்டு இருக்காது, செத்துருவாடி வாங்கி. எப்படியா ஏன் பேர் சொன்ன செத்தா? இதுதான் பைஸ்கிள் எப்படி இருக்கு? பாப்பா ஸ்மூத்தா இருக்குப்பா, ஸ்மூத்தா. ஆமாவா? ஓட்டு நிஷா. பிரியா இதுக்கு எப்படி கால் இல்லாமல் ஓட்ட தெரியுது? கால் இல்லாமல் ஓட்ட தெரியாதாடி? அது 2 கால் இருக்காது. என்ன பண்ணுறாங்க? பைஸ்கிள் வந்துட்டு இருக்காங்களா? பைஸ்கிள்னா தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கும். வானம் நல்லா இருக்கு, நல்லா வெளிச்சம்மா. நம்ம போய் குளிச்சுட்டு பாடம் கிளம்பலாம். இந்த வீடு இங்கே பார்த்தோம். இன்னும் இந்த மனசு எங்கள் வேலையில் இருக்கா, எங்கள் வீட்டில் இருக்கானா? கடுப்பாக இருக்குமே. அவன் இந்த பாத்ரூமில் குளிச்சுட்டு எங்களுக்கு ஒத்த பாத்ரூம் வச்சா குளிச்சுட்டு நம்ம தராத மாதிரி அங்கே பிள்ளை ஆண்டு விட்டுருப்போம். உடலில் வருவோம், குடலுக்கு கொஞ்சம் அப்படி நான் பண்ணிட்டு பைஸ்கிள் ஓட்டுவோம். ஓகே தங்கச்சி இருக்காளா? இதுக்கு தான் இருக்குங்களா? தங்கச்சி பைஸ்கிள் ஆட்டையை போட்டுருவோமா? ஐயோ வேணாம், சேலமும் கத்துவார், தப்பு வாங்கணுமா? வேலை நடந்து போயிட வேண்டியதான். எப்போதும் நானும் தங்கச்சி நடந்து போவோம், இந்த வாட்டி நான் ஒண்டியாக நடந்து போகிறேன். எவ்வளோ கடுப்பாக இருக்கேன். ஃபைனலி கிட்ட வந்தாச்சு. கொடியை கட்சி கும்மக்கால் செயினை வரையாது வாயில், ஆனால் பேச வேண்டியதான். சரி இதில் ஒரு இருக்கும், ஒரு இறங்கிட்டு நம்ம கூட வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சாய் ஓகே பார்க்க கொண்டாச்சு. நல்லா இருக்கேன்டா மைக். நீ ஏன்டா சின்ன பட்டர்ஃப்ளை சட்டை போட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு சன்னிதானமா பிடிக்கும்டா. சரிவா நம்ம சீசாவில் விளாடுவோம் இறங்கி. சரிடா வாடா. ஓகேடா வாடா. நான் ஃபஸ்ட்டு இறங்க, அப்புறம் நீ இறங்கு. மச்சான் எங்க வரான்? இட்ஸ் ஓகேடா வாடா, உனக்கு தூக்கிட்டு போகிறேன் சரியா? நீ ஃபஸ்ட்டு இறங்க, அப்புறம் நான் இறங்குறேன் சரியா? போ 1 2 3 போ. மச்சான் உங்களை சொல்லணும்டா, வெளியே கொண்டு சொல்லணும் உங்கள்கிட்ட. வாடா சொல்கிறேன் வந்து. என்னடா சொல்கிறேன் மச்சான்? நேற்று எங்கள் அப்பா என் தங்கச்சிக்கு பைஸ்கில் வாங்கி கொடுத்தாட்றா. அதான்டா மச்சான். இல்லை எனக்கு வாங்கி கொடுக்கலடா. நான் சந்தோஷப்பட்டு எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சேன். எங்கள் அப்பா கத்தி எனக்கு இது பண்ணிட்டார்றா. அப்புறம் நான் அழுதுகிட்டு வெளியே உட்காந்து வைக்கும் போது எங்கள் அப்பா வந்து
ஒரு கேவலமான கித்தார் எடுத்து கொடுத்தாட்றா. கித்தார் சந்தோஷப்பட்டேன். ஆனால் கித்தார் மாதிரியே இல்லைடா. உள்ளே தண்ணியே நனைந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. கரை பிடிச்சி கிடக்குது. அமுக்கரம் உடையுதுடா மச்சான். அந்த மாதிரி இருக்குடா. ரொம்ப டேமேஜாக இருக்கு. என்னடா சொல்கிறேன்? என்ன பண்ண போகிற இப்போ வீட்டில் போய்? அதான்டா தெரில. நான் அப்புறம் பார்த்தேன் உன் வீட்டில் வந்து தங்கலான்னு நினச்சேன். கூட்டிப்பிடியாடா, நான் வீட்டில் வந்து தங்குறேன். என் மச்சான் நான் என்ன பண்ண போகிறேன்? எங்கள் அப்பா தான்டா சொல்லணும். எங்கள் அப்பா இருந்தால் தான் நீ பேச முடியும். நான் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அப்பா தான் சரி சொல்லுவார். அப்போ தான் வருவார். அங்கிளுக்கு இது பேசுகிறா கொஞ்சம். என் மச்சான் நீ பேசுகிறா. இன்னைக்கு அங்கிள் இப்படியே வருவாரா வேலை முடிஞ்சு? அப்படி கேட்டுடுறா வேலை. வீட்டில் வந்து ஒரு நாள் தங்குறேன்னு. சரிடா மச்சான், நான் கேட்குறேன் சரியா. ஆனால் எனக்கு ரொம்ப இதாக இருக்குடா. என் தங்கச்சிக்கு மட்டும் பைசைக்கிள், புது சைக்கிள். எனக்கு கேவலமான இங்கே தானே மழை இருக்கும். இந்த முன்னுக்குள்ள போடாங்க. ஐயோ முட்டாள் கடிக்காரன், பைத்தியக்காரன். டே தம்பி, எப்படி இருக்க? என்னடா தம்பி? அங்கிள். ஐயோ என்ன அங்கிள் மோட்டரில் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஐயோ திரும்பி அந்த அங்கிள் மோட்டரில் கற்றுக்கிட்டு இருக்கோம். அங்கிள் உங்களுக்கு சொல்லணும். வந்து உட்காரி. அங்கிள் நான் உங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டேன் அங்கிள். ஏன் உங்கள் அப்பா அம்மா வந்து ஏச்சிட்டு போகிறாங்க என்ன? அங்கிள் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு அங்கிள் வீட்டில். எங்கள் அப்பா கத்திட்டார் என்ன. இப்போ நீ சொல்லிட்டு வந்தியே சொல்லாமல் வந்தியா? இல்லை அங்கிள். சரி வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். கத்த மாட்டாரு தானே? இல்லை அங்கிள். தம்பி நீ இப்படில நீ சைக்கிளில் வா, நான் என் தம்பியை கூட்டிகிட்டு நான் மோட்டரில் வரேன் சரியா? டேய் போய் பைஸ்கிள் ஓடுறா. ஏன்டா எப்படினாலும் வர போய் பைஸ்கிள் ஓடுறா. டேய் மச்சான் போடா அப்படி சைக்கிள் ஆடுறா. நில்றா சைக்கிள் தூக்கிட்டு இருக்கேன். சைக்கிளே கட்டு முடித்துட்டா இருக்கேன். உட்காந்துட்டு போ. அங்கிள் பைக் சூப்பராக இருக்கு அங்கிள். கப்பையில் போகிற மாதிரி இருக்கு அங்கிள். தண்ணி கப்பையில் போகிற மாதிரி சுருன்னு போகிற மாதிரி. அங்கிள் ஆண்டி இடிச்சிருக்கேன். ஏன் தம்பி இப்படி போலீஸ்கிட்ட நான் போய் ஜெயிலில் போய் உட்காந்துருக்கணுமா? தேவலாங்க தம்பி. மூட்டையும் பசாமல் வீட்டில் போயிட்டு படுத்து ரெஸ்ட் பண்ணுவோம். மணி வர ராத்திரி ஆக போது வர கொஞ்சம் டிவி பார்த்துட்டு படுத்துவோம். அங்கிள் சரி அங்கிள். தம்பி ஏன் இறங்க பண்ணுற? சிலாப்பா அங்கிள். கூட்டலைங்க அந்த அவங்க வந்துக்கிருக்கான் பாரு. டேடி பண்டி எடுத்துடா, இடிச்சுட்டு போகிறேன். சரி வாங்க கிட்டுங்களா, வாங்க பிள்ளைங்களா, அவங்க உள்ள போகலாம். சைக்கிளை வச்சுட்டு வாடா. நீ ஏன்டா சைக்கிளை தள்ளிட்டு வர? ஐயோ இவன் ஒருத்தன் பியாசாதான் சரின்னு பார்த்தா ஏத்தான் எல்லாம் சொல்லுவான். இப்படி மூட்டை உட்காரு தம்பி. நீயும் உட்காருப்பா. சாப்பாட்டுக்கு எப்போ நினச்சி வேணுமா? வேணாம் அங்கிள். நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க வீட்டில். அது ஓகே தம்பி. இப்படி படுங்க தம்பி. நீ இங்கே எச்சு படுத்துக்கோ சரியா? வாடா கண்ணா, உள்ளுக்கு கொடுக்கலாம். வாடா ஜூ. சும்மா அந்த பையன் இங்கே போய்க்க சொல்லுமா பெட்டு போட்டு அப்படியே கூட்டிகிட்டு வரேன். நெல்லி இங்கேயே. சரிப்பா நீ போய் நில்றா. நான் வரேன், விட்டுட்டு வரேன். நீ போடா இங்கே வந்து. நான் கூட்டிகிட்டு வரப்பா. நீங்கள் உட்காந்து நான் போய் கூட்டிகிட்டு வரேன். மச்சான் நீ வாடா இங்கே. ரூமில் வந்து நீ படுறானா மச்சான்? சொக்கிடா படுத்துக்க. இங்கே படுத்துக்க. அடிக்காதரன் வாடா. பசாம எங்கள் அப்பா பெட்லாம் போட்டார். நீ படி. ஏன்டா சிரமம் என்னால்? மூட்டை வந்து போடுறான் இங்கே கீழே. இப்படின்னா ஓகேடா மச்சான், நான் கீழே படுத்துக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆண்டா சொல்கிறா படுத்து. பாய்டா, குட் நைட்டா. நான் சாவ போகிறேன். சரி 2 பேர் தூங்கிட்டாங்க. இப்போ நம்ம தூங்குவோம்.